பாருங்கள், இது தண்ணி போகிற பாயிண்ட்டு. மேலே ஒரு பைப் செட் பண்ணிவிட்டு வெளியே கட்டுன்னு போயிருக்கோம். இந்த பாயிண்ட் உள்ள நம்ம வேஸ்ட் தண்ணியெல்லாம் போயிட்டு வெளியே போகும். இந்த பைப் வந்து வாஷ் பேஷன் வைக்கிறதுக்கு இது ஒரு பைப் பாயிண்ட் கொடுத்துன்னு இருக்கும். இது வந்து டாய்லெட் கமோடு உட்கார வைக்கிறதுக்கு இது ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்கோம். இப்போ வந்து இது ஸ்லோப் கொடுத்துட்டு டைல்ஸ் போட போகிறோம். பாருங்கள், வெளியே பக்கம் மேலே எடுத்துகிட்டு போயிட்டு வெளியே ட்ரைனேஜுக்கு கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். கான்க்ரீட் வந்து 15 பாண்டிலி எம்சாண்டு, ஒரு மூட்டை சிமெண்ட்டு, ஜெல்லி வந்து ஒரு 17 பாண்டி போட்டுருக்காங்க. மிக்ஸ் பண்ணியிருக்காங்க நீட்டாக. இவர் தான் கலக்கிறது, நம்ம அண்ணன் பார்க்காங்க. ஓகேண்ணா, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ கடைசியில் டோட்டல் மெட்டீரியல் எவ்வளோ, அதனுடைய காஸ்ட் எவ்வளோன்றது கடைசியில் சொல்கிறேன். இப்போ வந்து இந்த பாத்ரூமுக்குள்ளே ஆல்ரவுண்டும் லெவல் கட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு லெவல் கட்டிக்கினா தான் நம்மளுக்கு ஸ்லோப் எந்த லெவலில் கொடுக்கணுன்றது நம்மளுக்கு கரெக்டாக தெரியும். எந்தெந்த மூலையில் எவ்வளோ கொடுக்கணுன்றதை இப்போ பார்க்கலாம். பாருங்கள், இது வந்து தண்ணி போகிற பாயிண்ட்டு. டோட்டலாக தண்ணி வேஸ்ட் தண்ணி போகிற இடம் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு அடி மேலேக்கு மார்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள், அந்த தண்ணி போகிற பாயிண்ட்டில் கீழேருந்து ஒரு அடி அடிக்கு மார்க் பண்ணின்னு ஆல்ரவுண்டும் லெவல் அந்த லெவலுக்காக கட்டிக்கலாம். கட்டிக்கின ஆந்தமும் ஆல்ரவுண்டும் அரை இன்ச்சு ஹைட் பண்ணிக்கினா போதும். ஜாஸ்தி பண்ணுறது வேணாம், ஏன்னா கிட்டே இருக்குது. பாயிண்ட் ஆன் வந்து 0, ஆல்ரவுண்டும் அரை இன்ச்சு. இது எப்படி கேல்குலேஷன் நம்ம எடுத்து போகிறோன்னா, அந்த பாயிண்ட் ஆன் ஒரு அடிக்கு மார்க் பண்ணிக்கிறோம் இல்லைங்களா. இப்போது அந்த பாயிண்ட் ஆன் மட்டும் ஒரு அடி ஆகிட்டு இந்த 4 மூலையிலையும் அரை இன்ச்சு, ஒரு அடிக்குன்னா அரை இன்ச்சு கம்மியாக பண்ணணும். டேப் வந்து அரை இன்ச்சு மேலேக்கு எடுத்துக்கோன்னா அந்த மார்க் பண்ணிக்கிறீங்க இல்லைங்களா, ஆல்ரவுண்டும் அந்த மார்க்லேருந்து ஒரு அடியிலேருந்து நான் 11 இன்ச்சுக்கு வச்சுக்கணுமானா ஆல்ரவுண்டும். அப்போது அரை இன்ச்சு ஹைட் ஆகிடணும் நம்மளுக்கு ஆல்ரவுண்டு. பாருங்கள், இந்த மாதிரி இலக்கமாக போட்டுக்கணுமாண்ணா காங்க்ரீட்டு நம்மளுக்கு லீக்கேஜ் ப்ராப்ளம், கீழேக்கு தண்ணி இறங்கிறதுக்கு இந்த காங்க்ரீட் வந்து விட்டு கொடுக்காது. எந்த ஃப்ளோரில் செஞ்சாலும் டாப் லெவலில் இந்த மாதிரி காங்க்ரீட் ஃபினிஷிங் கொடுங்க. லீக்கேஜ் ப்ராப்ளம்ன்றது லைஃப் லாங்கு உங்களுக்கு வரவே வராது. இந்த இடத்துல பாருங்கள், இது வந்து டோர் உக்காடுற இடம், டோர் வந்து க்ளோஸ் பண்ணுற இடம் நம்மளுக்கு. இந்த டாய்லெட் வந்து பழைய டாய்லெட்டு, அந்த தண்ணி போகிற பைப்பெல்லாம் ஃபுல் பிளாக் ஆகிட்டு இருக்குது. அது ரிமூவ் பண்ண முடியல எங்களால். அதனால் எல்லாம் தோண்டிட்டு எடுக்கணும் இல்லைங்களா. அதனால் நாங்கள் இந்த ஐடியா பண்ணோம். புதுசாக பைப் லைன் போட்டு நாங்கள் வெளியே எடுத்துகிட்டு போய் விட்டுட்டு இப்போ அந்த பைப் லைனுக்காக நாங்கள் ஃப்ளோர் மட்டும் ஹைட் பண்ணின்னு இருக்கோம். இந்த ஃப்ளோர் ஹைட் பண்ணுறதுனால நம்மளுக்கு இந்த வாஸ்காலாண்ட இந்த ப்ராப்ளம் வரும் நம்மளுக்கு. இப்போ வந்து இந்த வாஸ்காலாண்ட பாருங்கள், இந்த மாதிரி ரஃப்பாக கட்டிங் மிஷினில் லைட்டாக லைன் போட்டுக்குனாக்கா, லைன் போட்டுன்னு நம்ம சிமெண்ட் போட்டோம்னா நல்லா பிடிச்சிக்கும். இல்லையானா நைஸாக இருக்கும் டைல்ஸ், அது மேலே அப்படியே உட்கார வச்சோம்னா அந்த இடத்துல லீக்கேஜ் ப்ராப்ளம் வரும். மறுபடியும் கிராக் வரும் பாட்டமில். இந்த ஜெயிண்ட் ப்ராப்ளம்ன்றது வரும். இந்த இடத்துல இப்போது முறையாக செய்யலைன்னா கிராக் வரத்துக்கு ரொம்ப சான்சஸ் இருக்குது. கீழே பாருங்கள், தூள் சிமெண்ட் போட்டு தண்ணி போட்டு ராப்பாடணும். இந்த மாதிரி அந்த தூள் சிமெண்ட் ஆனது அந்த டைல்ஸுக்கு லைன் பண்ண இல்லைங்களா, அந்த லைன் உள்ளெல்லாம் போயிடுச்சு உக்காந்துச்சுன்னா நம்ம அதுக்கு மேலே போடக்கூட சிமெண்ட்டே நல்லா பிடிச்சிக்கும். அது வந்து கிராக் வரத்துக்கு விட்டு கொடுக்காது, லீக்கேஜ் வரத்துக்கு விட்டு கொடுக்காது. இந்த மாதிரி கலவை போட்டுட்டு கல் வச்சுக்கலாம். உள்ள ஃப்ளோர் லெவல்லேருந்து 1.5 இன்ச்சு ஹைட் இருந்தால் போதும். அப்போ தான் உள்ளே இருக்கிற தண்ணி வெளியே வராது. அவ்வளோ இருந்தால் போதும். பாருங்கள், வச்சுட்டு நல்லா இந்த பக்கம் அந்த பக்கம் நல்லா பில்லிங் பண்ணிக்கலாம். பண்ணும்போது இந்த கேப்பை நல்லா பில்லிங் பண்ணிக்கணும். உள்ளே வந்து சிமெண்ட் நல்லா ஆல்ரவுண்டும் பில்லிங் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஆனதும் அது கொஞ்சம் காங்க்ரீட் லைட்டாக ஈரமாக இருக்குது, நம்ம மணல் தூள் தூவிக்கலாம். மணல் தூள் தூவணும்னா இமீடியட்லி நம்மளுக்கு அந்த தண்ணி பதத்தை இஸ்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கு நல்லா கட்டியாகிடும் அந்த காங்க்ரீட்டு. நம்ம அது மேலே நடந்தாலும் கீழேக்கு இறங்காது. அந்த லெவலுக்கு இந்த மணல் தூள் ஆனது வேலை செய்யும். பாருங்கள், ஆனதும் நம்ம க்ளீனாக ஃப்ளோர் மட்டமாக இஸ்த்துட்டோம். பாருங்கள், மாதிரி மட்கோலில் லெவல் ஆல்ரவுண்ட் இஸ்த்துட்டுக்கிறோம். இப்போ நெக்ஸ்ட்டு டைல்ஸ் போட போகிறோம். டைல்ஸ் வந்து க்ளீனாக எப்படி ஸ்பேஸிங் கொடுத்து உக்கார வைக்கிறதுன்றது இப்போ பார்க்கலாம்.
பாருங்கள் எப்படி இருக்கும் பார்க்கும்போதே பாருங்கள் ஸ்லோப் வந்து கரெக்டாக தண்ணி பாயிண்டாண்டு போகிறது, குழாயாண்டு தண்ணி பாயிண்ட்டு போடுது. கீழே வந்து தெளி போட்டு தான் ஆக்சுவலி நாங்கள் டைல்ஸ் உட்கார வைக்குவோம். இது கான்க்ரீட் லைட்டாக ஈரம் பதம் இருக்கிறதுனால நாங்கள் என்ன பண்ணோம், தூள் சிமெண்ட் தூவிட்டு லைட்டாக தண்ணி தெளிச்சுன்னு இருக்கிறோம். தண்ணி தெளிச்சுட்டு பாருங்கள் டைல்ஸு உட்கார வைக்கிறோம். எப்படி உட்கார வச்சாலும் ஒன்று தான் அது பிடிச்சிக்க கீழே வந்து தட்டும் போது நல்லா இருக்கும். இப்போது முக்கியமாக பார்க்க வேண்டியது, இந்த டைல்ஸ் போடும்போது சைடில் வந்து ஸ்பேஸிங் கொடுக்கணும். ஸ்பேஸிங் கொடுத்தா தான் நம்ம போடக்கூடிய இது க்ரோட்டிங் பண்ணும்போது நல்லா சிமெண்ட்டு உள்ளே இறங்கும். உள்ளே இறங்கினாக்கா அந்த கேப் உள்ள தண்ணி கீழே இறங்காமல் பார்த்துக்கிறதுக்கு இது ஒரு டைல்ஸ் உட்கார வைக்கிறோம். இந்த எல்லா பக்கமும் ஸ்பேஸிங் மெயின் கொடுத்துருவோம். பேஸ்டிங் எல்லா பக்கம் பேசிங் இந்த இது கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு சுற்றி எடுத்துன்னு நல்லா லெவலாக தட்டிக்கலாம். தட்டும்போது கீழே வந்து சிமெண்ட் வந்து பிடிச்சிக்கணும். போல் நல்லா தட்டிக்கணும். மூணு டைல்ஸ் ஆனதும் 4வது டைல்ஸ் உட்கார வைக்கும்போது எங்களுக்கு கொஞ்சம் 2 இன்ச்சு சின்னதாக தேவைப்படுது. அந்த கொஞ்சம் கம்மியாக இருக்குது இடம், அதனால் 2 இன்ச்சு கட் பண்ணிவிட்டு நாங்கள் அந்த டைல்ஸை உட்கார வச்சுருக்கிறோம். கம்பல்சரி ஆல்ரவுண்டு ஸ்பேஸிங்கன்றது கொடுத்துக்காங்க. அப்போ தான் லீக்கேஜ் ப்ராப்ளம்ன்றது வரவே வராது. அதை மெயின்டைன் பண்ணுங்கள். பாட்டம் ஒன்று மட்டும் அந்த மாதிரி செஞ்சால் போதும், சைடில் இன்னும் அவசியம் இல்லை. நல்லா க்ளீனாக லெவலாக தட்டிக்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போ பக்கத்தில் ரைட் சைடில் ஒரு பைப் இருக்குது பாருங்கள். அந்த பைப்புக்கு இப்போ கட்டிங் பண்ணணும். டைல்ஸு எப்படி கட் பண்ணணும் பார்க்கலாம். பாருங்கள், வேஸ்ட் பைப் ஒன்று எடுத்துன்னு அங்கே வந்து க்ளீனாக அளவு வச்சுக்கணும். ஒரு குச்சியிலே அளவு வச்சுக்கோங்க, இல்லை டேப்பில் அளவு வச்சுக்கோங்க. ஓகே, வச்சுன்னு அந்த பைப்பை வச்சுட்டு சுற்றியும் பென்சிலில் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணின்னு இப்போ அதை கட்டிங் பண்ணணும் க்ளீனாக. கட் பண்ணிக்கலாம். இந்த பைப் இருக்குது, பைப்காக நம்ம கட் பண்ணிடுவோம். டைல்ஸ்காரங்களாம் வந்து க்ளீனாக கட் பண்ணுவாங்க. ரோடாக நம்ம கொஞ்சம் வேரியேஷனுக்கு கரெக்டாக உட்காந்துச்சு. ஓகே, ஸ்பேஸிங் கொடுத்துக்கலாம். ஸ்பேஸை கொடுத்துக்கலாம். எல்லாம் கட் பண்ணிட்டு
பைப் எங்கே இருக்கோ அந்த இடத்துல கட்டிங் பண்ணி க்ளீன் போட்டுடலாம். பாருங்க ஃபைனல் ஒர்க் ஆகிட்டே இருக்கு. லாஸ்ட்டில் ஒரு ட்ரிக்ஸ் கொடுத்துன்னு சொல்லியிருந்தேன். எப்பவுமே இந்த வாஸ்கால் மேலே உட்கார வைக்கிற பீஸ் வந்து இப்படி ஸ்லோவாக இருக்கணும். ஏன்னா அங்கே தண்ணி ஊற்றிங்கனாக்கா அந்த தண்ணி வந்து மேலே விழுதுங்க, அந்த தண்ணி வெளியே வரக்கூடாது. எவ்வளோ தண்ணி விழுந்தாலும் டோர் பட்டன் விழுற தண்ணி கீழே போகணும். அதுக்காக இந்த இடத்துல அப்படி கிராஸாக ஜவுன் பண்ணிடலாம். கொஞ்சமாக லைட்டாக ஒரு 4 இன்ச்சு இருந்தால் போதும், ஒரு 100 இருந்தால் கூட போதும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்கிட்ட பில்டிங்கில் ட்ரிக்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அதிகமாக இருக்குது. எந்த வீடியோ வேணும்னா விஎம்எல் மெஸ்ஸில் வந்து செக் பண்ணிட்டு பார்த்துங்க. இந்த இடத்துல அப்பேன்சி நல்லா ஃபில்லிங் பண்ணிவிடுங்க. தண்ணி ஒரு ட்ராப் கூட தண்ணி கீழே இறங்காது. ஃபினிஷிங் ஆகிடுச்சு பண்ணுங்கள். உள்ள வாட்டர் வந்து ஸ்லோப் வந்து உள்ள விழுகுது பாருங்கள். ஸ்பேசிங் எல்லாம் எல்லா பக்கம் கொடுத்துருக்கோம். ஃபைனல் ஃபினிஷிங் ஆகிட்டு இருக்குது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பயன்பெறுங்க. எங்கள் ஓனர் அக்கா கொஞ்சம் ஏதோ 2 பேச்சு பேசுகிறாங்க, இதை பற்றி சொல்கிறாங்க, எக்ஸ்பிளைனு அதையும் கேட்கலாம். ரொம்ப நல்லா வேலை வந்திருக்குது. எங்கள் டாய்லெட் ரொம்ப லீக்கேஜ் இருந்துச்சு. அதனால இவரை கூப்பிட்டு பாலவங்களை கூப்பிட்டு நாங்கள் க்ளீன் பண்ணி வச்சுக்கிறோம். ரொம்ப வேலை நீட்னஸாக இருக்குது. 100% கேரண்டி. அவங்க செய்கிற வேலை ரொம்ப நல்லா இருக்குது. நம்ம கொடுக்கலாம். டோட்டல் காஸ்ட் எவ்வளோன்னு பார்க்கலாம். இப்போது எம்சாண்டு 20 பாண்ட்லி 800 ரூபா, ஜெல்லி 17 பாண்ட்லி 680 ரூபா, சிமெண்ட்டு 1.5 மூட்டை 600 ரூபா, கட்டிங் மிஷின் வாடகை 150 ரூபா, ப்ளம்பிங் பைப்பு ஃபிட்டிங்ஸு அவங்களுடைய லேபரு டோட்டல் சேர்ந்து 3000 ரூபா, டைல்ஸ் ஸ்பேசர் 50 ரூபா, டைல்ஸ் 4 பாக்ஸு 1400 ரூபா, மேஸ்திரி லேபர் 2000 ரூபா, அபாக்சி ஜெயிண்ட் பில்லிங்கு 300 ரூபா. டோட்டல் காஸ்ட்டு 8680 ரூபா மட்டும்தான் ஆயிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். நிம்மதியை தேடி பயணிப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.